செய்தி கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை எல்லாருக்கும் எல்லாம் பிரயோஜனமாய் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் எல்லாருக்குமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. வந்த ஒருவருக்கு கூட உணவு கொடுக்காம ஆண்டவர் அனுப்ப மாட்டார். இது ஜீவ மன்னா, இது ஆண்டவர் கொடுக்கிற மன்னா, இது எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. ஒரு வசனம் ஒருத்தருக்கும், ஒரு வசனம் இன்னொருத்தருக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். சில வேளை ஒரே ஒரு வார்த்தை அவர்களை என்ன செய்யும், அவர்களை தூக்கி விடும். சில வேளையில ஒரே ஒரு வார்த்தை அவர்களை உணர்த்தும். எப்படி ஆயிலும் கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதாகத்தான் இருக்கும். அல்லேலூயா. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லி இருக்கிற 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய வசனமானது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு உபதேசிப்பதற்காகவும், உங்களை கடிந்து கொள்வதற்காகவும், உங்களை சீர்திருத்துவதற்காகவும், நீதியை படிப்பிக்கிறதுக்கும் இந்த தேவனுடைய வசனம் மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய சபையிலே மட்டும்தான் இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. நீங்கள் எல்லா மதத்தையும் எடுத்துக்கொண்டால் எல்லா மதத்திற்குமான நூல்கள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா மதத்திற்கான நூல்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அந்த நூல்களிலே நல்லவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவைகள் அங்கே பிரசங்கிக்கப்படுவதில்லை. ஏன் பிரசங்கிக்கப்படுவதில்லை? அல்லேலூயா. அதன்படியாய் அவர்களை நடக்க வைக்க முடியாது என்றவர்களுக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய சபையிலே இவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை பிரசங்கித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தைகளை இங்கே நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை அது உங்களுக்காக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்காக இருக்கலாம். யாரையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனுக்காக ஒரு தேவனுடைய செய்தியை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எடுக்க மாட்டார், எடுக்க கூடாது. ஏனென்றால் இத்தனை பேர் வந்திருக்கிற இடத்திலே ஒருவரை குறித்து பிரசங்கம் பண்ணினால் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமற்று போய்விடும். ஆகவே எல்லாருக்கும் பிரயோஜனமான காரியங்களைத்தான் இங்கே நாங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆகவே இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுடைய மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். என்றால் வேதம் சொல்லி இருக்கிறது, நீதிமொழியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஏற்ற வேளையில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி இருக்கிறது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை, ஏற்ற சமயத்திலே நீங்கள் இருக்கிற இந்த நாளிலே இந்த சூழ்நிலைமையிலே அந்த ஏற்ற சமயத்திலே உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி இருக்கிறது? வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக்கிக் கொள்வீர்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே பேசிக்கொள்ள ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், சில காரியங்களை நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சில காரியங்களே நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்ம ஒரு நல்ல வண்டி ஓட்டிட்டு போறோம், நல்ல ரோடு இருக்குது, நம்ம விரும்பின ஸ்பீட்ல போறோம், முடிஞ்ச ஸ்பீட்ல போறோம், தேவையான ஸ்பீட்ல போறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போன உடனே அங்கே ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது, பாலம் வேலை நடைபெறுகிறது, கவனமாக செல்லுங்கள் அல்லது வழி விலகி செல்லுங்கள் என்ற ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த போர்டை கவனித்து நம்ம போனா மட்டும்தான் விபத்து இல்லாமல் நாம் குறித்த இடத்திற்கு சென்று சேர முடியும். அந்த எச்சரிக்கை பலகையை நாம தவிர்த்து விட்டோம், கவனிக்காமல் போய்விட்டோம் என்றால் விபத்துக்கள் நேரிடும். அப்படி எத்தனையோ விபத்துக்கள் பாலம் நடைபெறுகிற இடத்துல அந்த போர்டு காணாம போச்சு, நைட் அவனை தூக்கிட்டு போயிட்டான் அல்ல இல்லாம போச்சு, நேரா போய் பாலத்துல விழுந்து ஆபத்துகள் எல்லாம் விபத்துக்கள் எல்லாம் ஏற்பட்ட ஏராளமான சம்பவங்களை நம்ம பேப்பர்ல படிக்கிறோம். அதே மாதிரிதான் இப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில சில எச்சரிப்புகளை ஆண்டவர் நமக்கு வேதத்திலே கொடுத்திருக்கிறார். இங்கே நம்ம பார்த்தோம் அல்லவா, அவைகள் கடிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகள் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணி சீர்திருத்துகிற இடம்தான் சபை. நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிற இடம் சபை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவேதான் இங்க வேதம் அநேக காரியங்களில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறது.
அந்த அநேக காரியங்களை எச்சரிக்கையாய் சொன்ன காரியங்கள்ல சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு உங்களுடைய மத்தியில வைக்க விரும்புகிறேன். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். காலம் கடைசி காலமாயிருக்கிறது. காலம் மிகவும் மோசமானதாயிருக்கிறது. மனுஷனை வஞ்சிக்கிற காலங்கமாயிருக்கிறது. எப்படியாயிலும் ஒருவனை ஏமாற்றி விட வேண்டும், எப்படியாயிலும் ஒருவனை கெடுத்து விட வேண்டும், எப்படியாயிலும் அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிற சமூகத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யாரும் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணமில்லை. தீமை செய்யும் மனிதர்கள் பெருத்து விட்டார்கள். ஆகவே எந்த மனிதனோடும் நாம் இடைபடும் போது, பேசும்போது, பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என்ன? நம்ம வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அருமையாய் பேசுவார்கள், இனிப்பாய் பேசுவார்கள், அன்போடு கூட பேசுவார்கள். ஆனால் நாம் அதிலே விழுந்து விடக்கூடாது. நாம் அதிலே ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் இப்ப போனை ஆன் பண்ணின உடனே, ஒருத்தரை கூப்பிட்ட உடனே அதுல ஒரு விளம்பரம் வருகிறது. அதனால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது நீங்கள் கவனமாயிருங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள், ஏமாற்றப்படுவீர்கள். அதை கேட்க வைத்திருக்கிறார்கள் அரசாங்கம் என்று சொன்னால், ஏமாற்றுகிறவர்கள் கூட்டம் பெருத்து விட்டது. ஆகவே அரசாங்கமே ஒரு வார்னிங் கொடுக்குது, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், உங்களுக்கு கடன் கொடுக்கிறேன், அல்லது இப்படி எல்லாம் உங்களுக்கு விளம்பரம் வரும், அநியாயமான வட்டி கொடுக்கிறதா வரும், நிறைய வட்டி கொடுக்கிறதா வரும், அப்படி எல்லாம் வரும். ஆனா ஏமாந்து விடாதீர்கள் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது. எல்லாம் அப்படித்தானே? போனை எடுத்து நம்பர் டயல் பண்ண உடனே ஒரு செய்தி வருகிறது, அதிலே நமக்கு சொல்லுகிறார்கள். அது ஒரு எச்சரிக்கை செய்தி. அந்த எச்சரிக்கை செய்தி கேட்காம நம்ம இருந்துட்டோம்னா பாதிக்கப்படுகிறது நாமத்தான் இருக்கும். அதனாலதான் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. இன்னைக்கு நீங்க ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எது ஒரு காரியத்தை நம்ம அடிச்ச உடனே வேறு என்னமெல்லாம வருது, தெரியாம அதுல கை வச்சுட்டோம்னா போச்சு, அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எச்சரிக்கை மிகுந்த நாட்கள்ல நாம் இருக்கிறபடினாலே எந்த மனுஷனோடு கூட நாம் உறவு வைத்துக் கொள்ளும் போதும், பேசும் போதும், பழகும் போதும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. மனுஷனை வஞ்சிக்கும்படியாக மனுஷன் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் விசேஷமாக வாலிபர்கள் அதிலே ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இரண்டாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலே, அந்த வெளிச்சத்தினாலே நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 வசனங்களை வாசிக்கும் 16 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படின்னா நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேத வசனத்தினாலே நம்முடைய வாழ்க்கையானது ஒரு வெளிச்சமா இருக்கிறது. மற்ற மனிதர்கள் எல்லாம் இருளுக்குள்ளே இருக்கிறார்கள், நாம் வெளிச்சத்துக்குள்ளா இருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது. இந்த வேதம் கொடுத்த வெளிச்சம், இந்த வேதம் காட்டின பாதை, அது ஒரு வெளிச்சமான 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று நம்மை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லும் போது சொன்னார். 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த வேத வசனத்தினால் ஏற்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம், இந்த ஒரு நல்ல வாழ்க்கை, இந்த மனுஷ இருளாகி விடாதபடிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். மூன்றாவதாக லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். லூக்கா 12:15 வாசிக்கலாம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லேலூயா.
பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இன்னைக்கு ஜனங்கள் பொருள் ஆசையின் மீது இருக்கிறார்கள். எந்த பொருளை வேண்டுமானாலும் உடனே வாங்கிவிட வேண்டும் என்ற பொருள் மீது ஆசை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இது கடைசி காலமாயிருக்கிறபடினாலே ஜனங்களுக்குள்ளே பொருள் ஆசை மிகுந்திருக்கிறது. ஆகவே பொருள் ஆசை குறித்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாயிருங்கள் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நான்காவதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நம்ம எல்லாம் நிற்கிறோம், ஆண்டவருடைய கிருபையினாலே நிற்கிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை, நிற்கிறோம், அல்லேலூயா. ஆனால் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உலகம் நம்மை வழுக்கி விழச் செய்வதற்கான எல்லா காரியங்களையும் உலகத்திலே வைத்திருக்கிறது. நல்ல பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம், இந்த நீதியின் பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம். இந்த நீதியின் பாதையிலிருந்து விழச் செய்யும்படியாக சத்ருவானவன் ஆங்காங்கே சில வலைகளை வைத்திருக்கிறான், சில காரியங்களை வைத்திருக்கிறான், சில மனிதர்களை வைத்திருக்கிறான். நாம விழாதபடிக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாலாவதாக நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் எவனும் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவனாக. ஐந்தாவது காரியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் இருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம், நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம், நல்ல ஒரு குடும்பத்தை பெற்றிருக்கிறோம், நன்றாக நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஆண்டவருக்குள்ளான வாழ்க்கையை நாம இழந்து போகாதபடிக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அப்படியானா இந்த உலகத்தின் சிறிய சிறிய காரியங்களுக்காக நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆண்டவரை இழந்து போகக்கூடாது. ஏசா அப்படி இழந்து போய்விட்டான். இந்த போஜனம் எனக்கு எதற்கு, இந்த கூழ் எனக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதற்கு, எனக்கு இந்த கூழ் போதும் என்று சொல்லி அவன் கூழ் மேல் ஆசை கொண்டான். அதை போல நாம் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறோம், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து போகாதபடி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அடுத்தபடியாக ஆறாவது காரியம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வாசிக்கலாம். 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பேசுகிறவருக்கு ஆண்டவர் பேசலாம், தேவனுடைய ஊழியக்காரர் பேசலாம், தேவனுடைய வார்த்தை பேசலாம், அதை கேட்க மாட்டோம் என்று விலகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. ஒரு காலத்திலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு ரொம்ப எதிர்பார்த்திருந்தார்கள், அல்லது தேவனுடைய ஊழியக்காரருடைய செய்திக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அதை கேட்க மாட்டோம் என்று சொல்லி விலகிக் கொண்டிருக்கிற காலமாயிருக்கிறது. தங்களுக்கு எல்லாம் தெரியும், தாங்கள் நினைக்கிறதான் சரி என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அப்படி நீங்கள் இராதிருங்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். கடைசியாக 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 7வது காரியம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் உறுதியினின்று விலகி போகாதபடிக்கு, விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் உறுதியிலிருந்து விலகி. அல்லேலூயா. நம்ம இப்ப ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள உறுதியா இருக்கிறோம்? நிறைய பேர் இருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் கை வயசுல, ஏன் தெரியல, உறுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தான் சந்திரமாய் பிடித்துக் கொண்டு போய் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் யாரை பார்க்கிறான்டா, யாரை பிடித்துக் கொண்டு போகலான்னு பார்க்கிறான் தெரியுமா? உறுதி இல்லாத ஆத்துமாக்களை. உறுதியா இருக்கிறவங்க விட்டுவான். இவன்கிட்ட போனா நம்ம காரியம் வேகாது, வேலை ஆகாது அப்படின்னு போயிருவான்.
ஆனா உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அவன் என்ன செய்வான்? பிடித்து கொண்டு போவான் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்கள் உறுதியிலிருந்து, ஆண்டவருக்குள்ள இருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கையிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 7 காரியங்களை சொன்னேன். இதுல ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியில வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அது என்ன அப்படின்றால், அல்லேலூயா, ரொம்ப முக்கியமாக அந்த காரியத்தை தான் இந்த நாளிலே நான் உங்களுடைய மத்தியில வைக்க விரும்புகிறேன். அது என்ன அப்படி என்றால், லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் நான் அன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே கொஞ்சம் தெளிவாக பேச விரும்புகிறேன். 7 காரியங்களை சொன்னேன். 7 காரியங்களும் முக்கியம் வாய்ந்ததுதான். இந்த காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது விதமாக எழுதுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்துக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை உடையவர்களா இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா நமக்கெல்லாம் பண ஆசை இருக்கா? இருக்கா? சொல்றது பார்த்தா கொஞ்சம் இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல, நமக்கெல்லாம் பண ஆசை இல்ல. அல்லேலூயா. ஆனா பண ஆசை இன்னொரு வடிவிலே நமக்குள்ளே வருகிறது. அதுதான் பொருளாசை. நமக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு பணம் ஒரு 10 லட்சம் வேணும்னா கேட்கிறோம். இல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும், எனக்கு ஒரு நல்ல கார் வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும், வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும், வீட்டுல ஒரு நல்ல 50 இன்ச் டிவி வேணும். வீடு இருக்கிறதே 8 அடி, 5 அடிக்கு என்ன வேணும்? டிவி வேணும். ஆண்டவரே, பொருள் ஆசை. இன்னைக்கு அதைத்தான் உங்களுடைய மத்திய என்றால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பண ஆசை என்கிறது பண ஆசையாக வராமல் பொருளாசையாக வந்திருக்கிறது. எல்லாருக்கும் இருக்கிறது. பொருளாசை இருக்குதா இல்லையா? பொருளாசை யாருக்குமே இல்லையா? நீங்கெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான்கள், ஏனென்றால் உங்களுக்கு என்ன இல்லை? பொருள் ஆசை இல்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆனா உண்மை அது அல்ல. இன்றைக்கு பண ஆசை பொருள் ஆசையாக நமக்குள்ளே வந்திருக்கிறது. ஒரு பொருளை பார்த்தால் அந்த பொருள் எனக்கு வேண்டும், அந்த பொருளை மாதிரி எனக்கு வேண்டும், அந்த பொருளை மாதிரி என்னுடைய வீட்டிலும் வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலும் வேண்டும் எனக்கு என்று நினைக்கிற ஒரு சுவாபம் தான் பொருள் ஆசை. அது பண ஆசையினாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த பொருள் ஆசையினாலே அநேகர் என்ன செய்யறாங்க? விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பொருளாசையை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? பேச விரும்புகிறேன். 2-3 நாளைக்கு முன்பாக பத்திரிகையிலே ஒரு செய்தியை வாசித்தேன். அது சென்னையிலே ஒரு டாக்டர், அருமையான ஒரு டாக்டர், 53 வயது அவருக்கு. ஒரு டாக்டர், அவருக்கு 2 பையன்கள், 17 வயது 16 வயதும் 17 வயதும் உள்ள 2 பையன்கள். இந்த 4 பேரும் கடந்த நாளிலே வீட்டிலே தூக்கிட்டு மரித்து போனார்கள். டாக்டர், நல்ல படித்த மனைவி, 2 அருமையான வாலிப பையன்கள் வீட்டிலே தூக்கு போட்டு மரித்து போனார்கள். என்னவென்று பார்த்தால் 6 கோடி ரூபாய் கடன். ஒரு டாக்டர், சரி அவர்தான் போனா பரவாயில்ல, 2 வாலிபர்கள் 16, 17 வயதுள்ள 2 வாலிபர்களும் தூக்கிலே தொங்கி மரித்து போனார்கள். இதற்கு காரணம் என்று பார்த்த போது பண ஆசை, பொருளாசை. எங்கே கொண்டு போய் விட்டிருக்கிறது பாருங்கள். படித்து மெத்த படித்தவர் பையன்கள் நல்ல படித்துக் கொண்டிருக்கிறார்கள், நல்ல குடும்பம். ஆனால் இந்த பண ஆசை, இந்த பொருள் ஆசையினாலே என்ன ஆகிவிட்டது? குடும்பம் இல்லாமல் போய்விட்டது. நம்ம இப்ப பத்திரிகையில ஒன்று பார்க்கிறோம். நடிகர் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், அவருடைய வீடு ஜப்திக்கு போகிறது. 3 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்கள். அந்த 3 கோடி ரூபாய் இன்றைக்கு 9 கோடி ஆகி கட்ட முடியாமலானபடினாலே ஜப்திக்கு வந்திருக்கிறது என்று பேப்பர்ல வாசித்தோம். பாக்குறீங்களா? டிவி எல்லாம் பாப்பீங்களா? நியூஸ் பாப்பீங்களா? நீங்களும் பார்க்க மாட்டீங்களோ? பார்க்கவே மாட்டீங்களா? ஏங்கப்பா,
என்னதான் பார்ப்பீங்கன்னு தெரியல, டிவி தான் ஓடிட்டே இருக்குது. சரி இருக்கட்டும். இது 2 காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது இங்கே நான் கடனை குறித்து சொல்லவில்லை, பொருள் ஆசையை குறித்து சொல்லுகிறேன். பொருள் ஆசையினாலே ஏற்பட்ட காரியங்கள்னாலே இவ்வளவு நிர்பந்தமான நிலைமைக்கு குடும்பங்கள் போய்கொண்டிருக்கிறபடினாலே இதை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக இராவிட்டால், ஏற்ற வேளையிலே சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டிலே வைத்த பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கும் என்ற வார்த்தையை நான் நிறைவேற்றாமல் போய்விடும். இங்க இருக்கிற சிலரை குறித்து சொல்லுகிறேன், அல்ல ஒருவரை குறித்து சொல்லுகிறேன் நினைக்காதீர்கள். எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக எல்லாரையும் வைத்துக் கொள்ளும். நானே இந்த இடம் வாங்கும் போது எல்லாருக்கும் ஒரு வீடு என்றுதான் நான் இங்கே என்ன செய்தேன், ஒரு விளம்பரத்தை கூட கொடுத்தேன். எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவது இயற்கை, அதிலே தவறில்லை. தங்களுக்கு சொந்த வீடு இருக்க வேண்டும் என்று நினைப்பதிலே தவறில்லை. தங்களுக்கு ஒரு வாகனம், ஒரு கார் வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம். இன்னும் எனக்கு ஒரு பைக் வேண்டும், தேவைதான். 2 டூ வீலர் எல்லாமே இப்போ வாழ முடியாதுதான். வீட்டிலே பொருட்கள் வேண்டும், ஒரு டிவி வேண்டும், ஒரு ஃப்ரிட்ஜ் வேண்டும், வீட்டில் நல்ல சோஃபா போடணும். இப்படி எல்லாம் நினைப்பது தவறு என்று சொல்லுவதற்கில்லை, எல்லாரும் நினைக்கிறோம். இதுல நீங்க கையை உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும் இந்த எண்ணம் எல்லா மனதிலையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இதை செய்வதற்கு முன்பதாக நம்ம சில காரியங்களை யோசித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு காரியத்தை செய்யும் போது செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 14:30. இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லுஞ்செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஒரு மனுஷன் கட்டத் துவங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று அவன் முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். அல்லேலூயா. செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். அது ஒரு வீடாக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், வீட்டுக்கு தேவையான பொருட்களா இருக்கலாம். இதை கட்டி தீர்க்க நிர்வாகம் உண்டோ என்று அந்த செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. இல்லாவிட்டால் பெரும் கடனிலும் பெரும் பிரச்சனையிலும் ஆவிக்கிற வாழ்க்கை விட்டு விலகி போகிற சூழ்நிலைமைகள் கண்டிப்பாக வந்து கொண்டு இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பீங்க, பாஸ்டர் விசுவாசத்துல செய்யக்கூடாதா? கேள்வி வருமா இல்லையா? எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும். பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்க விசுவாசத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் வேலை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வேன் சொல்லி இருக்கிறதே, ஆகவே நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். ஒருவேளை இல்ல, கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க, நான் விசுவாசி, எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் என்று இருக்கிற 11:40 வாசிக்கலாம். நீ விசுவாசித்தால் இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் விசுவாசித்தேன் என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அல்லேலூயா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்டவைகள் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளப்பட்டதா, உங்களுடைய முயற்சியினாலே பெற்றுக்கொள்ளப்பட்டதா? அப்ப முயற்சி செய்தாதானே விசுவாசம் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா இங்கே நான் இன்றைக்கு தெளிவாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு யாருக்குமே விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கெல்லாம் விசுவாசிங்க, பேரே விசுவாசி, எங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால்
இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் ஆ, இந்த மலையை பார்த்து ஆ, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் ஆ. அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் என்ன செய்யும்? அப்படியே ஆகும். நாளைக்கு நீங்க போய் மலையெல்லாம் சொல்ல வேண்டாம். வீட்டு முன்னால நிக்கிற ஒரு செடியை பார்த்து செடியே நீ இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போ அப்படின்னு விசுவாசத்துல சொல்லுங்க. அடுத்த நாள் போய் பாருங்க, அந்த செடி அங்க இருக்குமா இங்க இருக்குமா? இருந்த இடத்துல இருக்குமா நீங்க சொன்ன இடத்துல இருக்குமா? சொல்லுங்க. இருந்த இடத்துல தானே இருக்கும். செய்யாட்டு இனிமே நாளைக்கு போய் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா அப்படின்னு ஒரு சோதனை. ஏன்னா பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் 13:5 நீங்கள் விசுவாசம் உடையவர்களோ என்று உங்களை நீங்கள் என்ன செய்து பாருங்கள், சோதித்து பாருங்கள் என்கிறாரு. அப்போ நமக்கு விசுவாசம் இருக்கு, நான் விசுவாசம் இருக்கிறதுனால தான் என் பேர் விசுவாசி, எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்றவங்க நாளைக்கு உங்க வீட்டுக்கு முன்னால நிக்கிற அல்ல அடுத்தவன் தோட்டத்தில் இருக்கிற மரத்தை கூட சொல்லுங்களேன். வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில் நிக்கிற ஒரு மரத்தை பார்த்து, மரமே நீ இன்றைக்கு இடது பக்கத்தில் இருக்கிற மரம் நாளைக்கு ரோட்டின் வலது பக்கம் நிற்பாயாக அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லிருங்க. அடுத்த நாள் போய் பார்க்கணும், அந்த மரம் எங்க இருக்கணும்? இடது பக்கம் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு சோதனை. சபையில யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோமே, யாராவது ஒருத்தர் என்கிட்ட கேளுங்க, லிஸ்ட் தர்றேன். நாளைக்கு காலையில பைபிளை எடுத்துட்டு அவங்க போய் மார்க் விசேஷம் 16:17 மார்க் 16:17 சொல்லப்பட்டிருக்கு, வியாதி விசுவாசம் உள்ளவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என்னது? பிசாசுகளை துரத்துவார்கள். கீழே சொல்லப்பட்டிருக்கு, வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆமா, சுஸ்தமாவார்கள். உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னா அந்த சுகம் இல்லாம இருக்க சிஸ்டருக்கு நாளைக்கு போய் அவங்க மேல கை வச்சு ஜெபம் பண்ணணும். அடுத்த வாரம் அவங்க இங்க வந்து சாட்சி சொல்லணும், இந்த சகோதரி வந்து ஜெபம் பண்ணாங்க, எனக்கு இருந்த வியாதி. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? நடக்குமா? நடந்திருக்கா? அப்போ உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். மூணாவது ஒரு காரியம், மத்தேயு சுவிசேஷம் 21:22. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ, ஆமா, இன்னைக்கு நைட்டு போய் ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நாளைக்கு என் வீட்டு முன்னால ஒரு புது கார் நிக்கணும். ஸ்தோத்திரம், ஆமென் ஆண்டவரே. உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு சோதிக்கணும் இல்ல? என்ன சொல்லி இருக்குது? விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். பெறலன்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? இப்ப நீங்க சொல்லுங்க, விசுவாசம் இருக்கா? 3 காரியமா 4 காரியமா சொன்னேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? இல்ல. பேரு பெத்த பேரு என்ன? ஆமா, பேரு பெத்த பேரு விசுவாசின்னு பேரு, ஆனா விசுவாசம் இல்ல. ஆனா இந்த கடன் வாங்குற காரியத்துல, வீடு கட்டுறோம், கார் வாங்குறோம், பைக் வாங்குறோம் அப்படிங்கிற காரியத்துல மாத்திரம் எனக்கு விசுவாசம் இருக்கு, எப்படியா கட்டிடுவேன், எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் செஞ்சிருவேன், கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. நடக்குமா? நடக்குமா? நடக்கவே நடக்காது. நடக்கவே நடக்காது. நடக்கவே நடக்காது. ஏன்னா உங்களுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அப்ப டோட்டலி நீங்க எப்படிதான் போகணும்? உங்களுடைய சொந்த முயற்சியில தான் போகணும். உங்களுடைய சொந்த முயற்சியில தான். ஏன்னா விசுவாசம் இல்ல. விசுவாசம் இருந்தா நீங்க கட்டிடலாம், விசுவாசம் இருந்தா நீங்க வாங்கிடலாம், விசுவாசம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், கண்டிப்பா அது நடக்கும். ஆனா விசுவாசம் இல்ல. அப்ப விசுவாசம் இல்லாம நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்கன்னா எதுல தான் செய்யணும்? சொந்த முயற்சியில தான் செய்யணும். அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு எப்பதான் பாஸ்டர் வீடு, அப்ப எங்களுக்கு எப்பதான் பாஸ்டர் கார் கிடைக்கும்? எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. நாங்க 4 பேர் பைக்ல வர முடியல, ஒரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறோம். நினைங்க, நல்லா நினைங்க. ஒரு வீடுக்கு நான் ஒரு வீடு கட்டலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு நாள் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறது அப்படின்னலாம் நீங்க நினைப்பீங்க. வாடகை வீடுல இருக்கிறவங்க அப்படி நினைக்கத்தான் செய்வாங்க. எல்லாருமே நினைப்பாங்க.
ஆனா நமக்கு விசுவாசம் இல்ல, நம்முடைய சொந்த பலத்துல தான் அதை செய்யணும்னா ஆண்டவர் சொன்ன இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். எந்த மெத்தட்? செல்லும் செலவை கணக்கு பார்ப்பானாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டி முடிக்க திராணி உள்ளவன் உண்டு. வீட்டை கட்டி முடிக்கிறத சொல்லல, இஎம்ஐ கட்டி முடிக்க திராணி உண்டோன்னு. புரியுதா உங்களுக்கு? வீட்டை கட்டி முடிச்சிருவீங்க எப்படியாவது. இந்த வீடு கடைசி நேரத்தில் நடக்கிற அந்த வேகத்துல அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணலாம், அங்க கிடைக்குது, இங்க கிடைக்கும், எல்லாம் வாங்கி வீட்டை கட்டிடலாம். ஆனா அந்த வீட்டை கட்டுறதை பத்தி சொல்லல, கட்டி முடிக்க. எதை கட்டி முடிக்க? இஎம்ஐ கட்டி முடிக்க திராணி உண்டோ என்று செல்லும் செலவை கணக்கு பார்ப்பானாக. அல்லேலூயா. அதுதான் நடக்கும். அதை கொஞ்சம் செய்யணும். அப்போ நமக்கு வீடே கிடையாதா, நான் நினைக்கிற மாதிரி காரை வாங்கிட முடியாதா அப்படின்னா நடக்கும். அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் வசனம். கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்காக காத்திருக்கணும். சொல்லுமா? அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டீங்கன்னா நிலைமை மோசமாயிடும். எல்லாவற்றுக்கும் கட்ட ஒரு காலம் உண்டு பிரசங்கி சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அடுத்த வசனம் என்ன சொன்ன? அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரையிலும் கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் தராம இருக்க மாட்டார். நமக்கு தேவை எதுவோ அதை தேவை ஆண்டவர் தருவார். அது வரையிலும் பொறுமையோடு காத்திருக்கணும். அது 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், நம்முடைய 50 வயசா இருக்கலாம், 60 வயசு கூட ஆகலாம். நான்லாம் என்னுடைய 54வது வயதுல 60வது வயதுல ரிட்டர்ன் 54வது வருடத்துல தான் ஒரு வீட்டை கட்டினேன். அது ஆலயத்தை கட்டின பிறகு ஒரு வீட்டை கட்டினேன். 54வது வயதுல என்னுடைய மகன் வேலைக்கு வந்த பிறகு அந்த லோனை எல்லாம் என் மகன் தான் கட்டினான். 54 வயதுல தான் வீட்டை கட்டணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? பிறந்த உடனே வீடு கட்டணும், கல்யாணம் பண்ண உடனே வீடு கட்டணும். முதல் வேலை 21 வயசு ஆயிடுச்சுன்னா உடனே வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். தயவு செய்து செய்யாதீங்க. எல்லாவற்றுக்கும் பொறுமையோடு காத்திருங்கள். ஆண்டவர் ஒரு காலத்திலே உங்களுக்கு வீடு கட்டும்படியான காலத்தை அதினத்தின் காலத்திலே கர்த்தர் சகலவற்றை நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யார் வீடு கட்டலாம்? ஒரு ஸ்லைடு பார்க்கலாமா? ஒரு ஸ்லைடு பார்ப்போம். யாரெல்லாம் வீடு கட்டலாம்? கனவு இல்லம் எல்லாருக்கும் என்ன இருக்கு? நடைமுறை வாழ்க்கையை பத்தி பேசுவோம். ஆவிக்கிற காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. நடைமுறை காரியங்கள் அதுல நமக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஒரு கனவு இல்லம் குறைந்தபட்சம் 2 சென்ட் அல்ல 2.5 சென்ட் இடத்தோடு தான் நீங்க வீடு கட்ட முடியும். அதற்கு குறைந்தது எவ்வளவு? 30 லட்சம் ரூபாய் வேணும். எவ்வளவு வேணும்? ஒரு குறைந்தபட்சம் 2.25 சென்ட்ல 2.5 சென்ட்ல இப்போ ஒரு வீடு கட்டணும். அந்த இடத்தோட அந்த வீடை கட்டணும்னா குறைந்தபட்சம் 30 லட்சம் ரூபாய் என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். அந்த 30 லட்சம் ரூபாயிலே 5 லட்சம் ரூபாய் நீங்க முன்பணம் செலுத்த வேண்டும். அட்வான்ஸாக செலுத்த வேண்டிய எம்ஓடி, ரிஜிஸ்ட்ரேஷன், மற்ற செலவுகள், இபி செலவுகள், போர் போடுற செலவு, இப்படி எல்லாம் சொல்லி என்ன செய்யணும்? 5 லட்சம் ரூபாய் உங்களுடைய கரத்தில் இருக்கணும். நீங்க முன்பணம் கொடுக்கணும். இந்த 25 லட்சத்தை நீங்க லோன் போட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மாசத்துக்கு 25,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு கட்டணும். எவ்வளவு வருஷத்துக்கு? 25,000 ரூபாய் 20 வருஷத்துக்கு நீங்க கட்டணும். அப்படி கட்டி முடிக்கும் போது எவ்வளவு பணம் கட்டி இருப்பீங்கன்னா 60 லட்சம் கட்டி இருப்பீங்க. எவ்வளவு லோன் எடுத்தீங்க? 25 லட்சம். நீங்க கட்டி முடிக்கும் போது எவ்வளவு கட்டி இருப்பீங்க? டபுளை விட அதிகம், 60 லட்சம் கட்டி இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 20 வருடம் கழிச்சு
இந்த வீட்டை நம்ம நினைக்கிறோம் அப்போ விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறோம். இல்ல, டிப்ரிசியேஷன் ஒண்ணு இருக்குது. 20 வருடமான ஒரு வீட்டை மிக குறைந்த விலைக்கு 5 லட்சத்துக்கு தான் கேட்பாங்க. இடத்துக்கு மட்டும்தான் விலை போகும். அப்போ என்ன நடக்கும்? மேக்சிமம் உங்களுக்கு அந்த இடத்தை வித்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்? 30 லட்சம் தான் கிடைக்கும். அப்ப நஷ்டம் எவ்வளவு? நஷ்டம் 30 லட்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 60 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பீங்க, 30 லட்சத்துக்கு தான் அந்த வீடு போகும். உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம்? 30 லட்சம் நஷ்டம். இதுக்கு பதிலா அடுத்த ஸ்லைடு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லைடு போடலாம். இப்ப யார் இந்த வீட்டை கட்டலாம்னா, குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் வருமானம் உள்ளவர்கள் தான் என்ன செய்யணும்? இந்த வீடு கட்டுற வேலைக்கே போகணும். அது யாருக்கு? பையனோட பிள்ளையோட சம்பளத்தை சேர்க்க கூடாது. ஏன்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி தனி குடித்தனம் போயிருவாங்க. நீங்க ஒரு ஆள் தான் அதை கட்டணும். அப்படின்னா என்ன செய்யணும்? 50,000 ரூபாய் நீங்கள் வருமானம் இருந்தால் மட்டும்தான் ஒரு வீடு கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இந்த 50,000 மாத வருமானம் இல்லாதவர்கள் வீட்டை கட்ட கனவு கூட காணக்கூடாது. நல்லா யோசித்து பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா பார்த்து, நிறைய குடும்பங்களை பார்த்து, நிறைய டேட்டா சேகரிச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். 50,000 மாத வருமானம் இருந்தா, கணவனுக்கு மனைவிக்கு இருந்தா, கணவனுக்கு மட்டும் இல்ல, கணவனுக்கு மனைவி இருந்தா கண்டிப்பா நீங்க வீடு கட்டலாம். அப்ப நீங்க அதை கட்ட முடியும். அல்லேலூயா. அப்படி 50,000 ரூபாய் இல்லாம நீங்க 25,000 ரூபாய் லோன் கட்டுறதுக்கு நீங்க முன் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க குடும்ப நிம்மதி இழந்துருவீங்க. உங்க குடும்ப நண்பர்களை, உறவினர்களை இழந்துருவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையும் இழந்துருவீங்க. ஏன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப நீங்க சொந்த வீட்டுல குடியிருப்பீங்க, நிம்மதியா இருக்கவே முடியாது. நிம்மதியா இருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய எல்லா பணத்தையும் வீட்டுக்கு கட்டிட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஒரு நல்லது கெட்டது செய்ய முடியாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது, எப்போதுமே டென்ஷனா இருக்கும். யோசித்து பாருங்க. உங்க சம்பளம் 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறீங்க, 5ஆம் தேதியோட சம்பளம் எல்லாம் முடிஞ்சு போகுதுன்னா 25 நாட்கள் உங்களுக்கு நரகமா தானே இருக்கும். யோசித்து பாருங்க. அதே தான் இங்க சொல்றேன். அதனால 50,000 ரூபாய் கணவன் மனைவி வருமானம் இல்லாம நீங்க வீடு கட்ட போகாதீங்க. அடுத்த ஸ்லைடு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன அப்படின்னா, இப்படி வருமானம் இல்லாதவர்கள், அப்படியே வருமானம் கொஞ்சம் குறைவா இருக்கிறவர்கள், நீங்க ஒரு 10,000 ரூபாய் நீங்க என்ன செய்யலாம்? வாடகை வீட்டுல இருக்கலாம், தப்பு இல்ல. 10,000 ரூபாய் நீங்கள் வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன? 20 வருஷத்துல நீங்கள் 24 லட்சம் என்ன கட்டுவீங்க? வாடகை கட்டுவீங்க. 24 லட்சம் என்ன கட்டுவீங்க? வாடகை கட்டுவீங்க. என்ன வாடகை வீட்டுல இருப்பீங்க, ஒன்னையும் பார்க்க வேண்டாம். வாடகை மாசம் தோறும் கொடுத்துட்டா உங்க வேலை முடிஞ்சு போச்சு. மாதம் வாடகை செலுத்தினா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா மீதம் ஒரு 10,000 ரூபாய், அதுல 25,000 ரூபாய் கட்டணும். மீதம் இருக்கிற 10,000 ரூபாயை நீங்கள் ஆர்டியில போட்டீங்க, ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் 20வது வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா பாஸ்டர் அப்படின்னா என்னால சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அதுல 30 லட்சம் ரூபாய் இழக்கிறீங்க நீங்க, இதுல 40 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கும். வெறும் 6.5% இன்ட்ரெஸ்டுக்கு நீங்க ஆர்டி போட்டா போதும். ஏன்னா அதுல 25,000 ரூபாய் நீங்க மாசம் கட்டினாதான் உங்களுக்கு வீடு சொந்தமாகுது. இந்த 25,000 வேண்டாம், 20,000 எடுத்துக்கொள்ளுங்க. 10,000 ரூபாய் வாடகை கொடுங்க, நல்ல வீட்டுல இருங்க. மீதி 10,000 ஆர்டியில போட்டு வாங்க. 20 வருஷம் ஆன பிறகு 40 லட்சம் ரூபாய் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்ப 40 லட்சம் ரூபாய்க்கு அந்த இழந்த 30 லட்சம் ரூபாயை விட அதிகமான நல்ல வீட்டை வாங்கலாம். கடனே இருக்காது உங்களுக்கு. கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். உங்களால மாதம் 20,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும்னா இந்த மெத்தட் ரொம்ப நல்ல மெத்தட். கடனே இருக்காது, டென்ஷனே இருக்காது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு சேவிங் இருக்கு. என்னது? எனக்கு ஒரு வீடு இருந்தா வீடு என்னமோ அதுக்குதான் ஆகும்பாங்கல்ல, அதுக்குதான் ஆகும். ஆனா 10,000 ரூபாய் நீங்க மாசம் போட்டு அந்த 10,000 ரூபாய் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, என் கையில பணம் இருக்குது, எனக்கு ஒரு பணம் சேர்ந்துட்டு இருக்குது. 20 வருஷம் ஆகும்போது எனக்கு 40 லட்சம் ரூபாய் கிடைக்கும், அல்லது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், பிள்ளைகள் எதிர்காலத்தை காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாட்டா பிள்ளைகளுக்கு கேட்கறத வாங்கி கொடுக்க முடியாது, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது,
பிள்ளைகளுக்கு எதிர்கால காரியங்களை செய்ய முடியாது. அதான் சொல்ல மீண்டும் அங்கே சொல்லியிருக்க பாருங்க, எப்படியாவது கட்டிடுவேன்னு அந்த எப்படியாவது வார்த்தையை இதுல நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏண்டா அநேக குடும்பங்கள், நம்ம சபையிலன்னு நான் சொல்ல, எல்லா இடங்களிலும் இவர்கள் மிக மிக சிக்கல்ல மாட்டிக்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும் 50,000 ரூபாய் வருமானம் இல்லாவிட்டால் நீங்க கனவுல கூட இல்லத்தை காணாதிருங்கள். சந்தோஷமா வாடகை வீட்டுல இருங்க. எதுல இருங்க? சந்தோஷமா வாடகை வீட்டுல இருங்க. நீங்க நினைச்ச மாதிரி வீட்டுல எல்லாம் இருக்கலாம். நீங்க நினைக்கிறீங்க வாடகை வீட்டுல இருக்க ரொம்ப கஷ்டம்னு. அது யாருக்கு தெரியுமா? வாடகை வீட்டுக்காரங்களோட நல்ல டேமா இருக்காதவங்களுக்கு தான். எனக்கு தெரிஞ்சு எத்தனை வீட்டை நீங்க வீடை காலி பண்ணாதீங்க, நீங்களே இருங்கன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்? அந்த வீட்டு ஓனரோட நல்ல டேம் வச்சுக்கணும், ஏற்ற நேரத்துல வாடகை கொடுக்கணும், சரியா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், நீங்களே இருங்க கடைசி வரேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க வீட்டை சுத்தமா வைக்காம மாதம் மாதம் வாடகை பணத்தை லேட்டா கொடுத்துட்டு இருந்தா சீக்கிரம் காலி பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நீங்க என்ன செய்யலாம்? வாடகை வீட்டுல நிம்மதியா இருக்கலாம், நல்ல தூக்கம் வரும். சொந்த வீடு இல்லைங்கிற எண்ணம் விடுங்க. ஏன்னா உலகத்துல எல்லாருக்குமே சொந்த வீடு இல்லை. 40% 60% ஆளுகளுக்குமே சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனா நிம்மதியா இருக்க முடியும். தயவு செய்து கடன்ல விழுந்துடாதீங்க. அந்த கடன் உங்களுடைய நிம்மதியை கெடுத்துரும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்துரும், உங்களுடைய உறவுகளை கெடுத்துரும். நீங்க நிம்மதியாகவே தூங்க முடியாது. அதனால 50,000 ரூபாயில குறைவு இருக்கிற யாருமே என்ன செய்ய வேண்டாம், வீட்டுக்கான கனவு செய்ய வேண்டாம். இதுக்கு மேல நீங்க செஞ்சீங்கன்னா என்னுடைய என்ன இல்ல, அது என் பொறுப்பு இல்ல. அடுத்த சிலையை பார்க்கலாம். இதுல இருந்து விடுபட இப்படி ஆயிடுச்சு, இதுல இருந்து இப்ப ஆயிட்டோம், நாங்க ஏற்கனவே வீடு கட்டிட்டோம், கடன்ல இருக்கிறோம் அப்படின்னா என்ன செய்யலாம்னா, குறைந்த விலைக்கு தான் உங்க வீட்டை விற்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. டிப்ரசியேஷன், நம்ம கட்டும் போது வாஸ்து பார்த்திருக்க மாட்டோம், நம்ம வாஸ்து பார்க்காம கட்டியிருப்போம், அல்லது அந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஏற்றபடி இருக்காது, அவங்க ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம 30 லட்சம் ரூபாய்க்கு கட்டின வீடு 20 லட்சத்துக்கு தான் விற்க முடியும். 20 லட்சத்துக்கு தான் விற்க முடியும். இல்ல நீங்க அதை கட்டாம இருந்தீங்கன்னா அந்த வட்டி குட்டி போட்டு இருக்கும். கடைசியில இந்த வீட்டை வித்தாலும் உங்களுடைய என்ன அந்த பேங்குக்கு பணத்தை கூட கட்ட முடியாத அளவுக்கு வந்துடும். அதனால இந்த வீட்டை அதுல இருக்கிறவங்க சீக்கிரமாக, எவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டை வித்துட்டு, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, ஆண்டவர் கொடுத்த வீடு நீங்க விற்க சொல்றீங்க, நான் என்னுடைய ஆலோசனை சொல்றேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள சொல்றேன், நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு சொல்றேன், சீக்கிரமா கிடைக்கிற விலைக்கு வித்துட்டு அதை கொடுத்துட்டு பேங்க் கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு மீதியை கொண்டு எங்கேயாவது ஒரு இடத்தை வாங்கி போடுங்க, உங்க பிள்ளைகள் வீடை கட்டிக்குவாங்க. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு இருக்கிற வீடை வித்துருங்கன்னு நான் சொல்றது எனக்கு வருத்தம் தான். ஆனா நீங்க இருக்கிற நிம்மதி, உங்களுடைய பிள்ளைகளுடைய நிம்மதி, உங்க குடும்பத்துல இல்லாத நிம்மதிகள் எல்லாம் போயிடாம நீங்க அதை கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வீடு கட்டுறது. அடுத்து கார் வாங்குறவங்களை குறித்து சொல்லப்படும். கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க நினைக்கிறாங்க, ரொம்ப நல்லதுதான். காரு அடுத்தது தானே, கார் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு எண்ணம் இருக்கு, கார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. கார்ல வர்றது நல்லதுதான். யார் கார் வாங்கலாம்? மாதம் குறைந்தபட்சம் 40,000 வருமானம் உள்ளவர்கள் தான் என்ன வாங்கலாம்? கார் வாங்கலாம். ஏன்னா ஒரு மாருதி, குறைந்த மாருதி ஆல்டோ வாங்கினா 5 லட்சம் கொடுக்கணும். 5 லட்சம் நீங்க கொடுத்தாதான் ஒரு மாருதி கார் வாங்க முடியும். அதே கார் பழசு வாங்கினா 2 லட்சத்துக்கு வாங்கலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு புது கார் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 5 லட்சம் 4 லட்சம் ரூபாய் முதல்ல கொடுக்கணும், 1 லட்சம் ரூபாய் நீங்க முன்பணம் கட்டணும், அதுக்கு பிறகு மாசம் மாசம் பெட்ரோல் போடணும், இன்சூரன்ஸ் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு ஆகும் தெரியுமா? 7,71,000 ரூபாய் ஆகும் ஒரு புது கார் வாங்கினா. நம்ம நினைக்கிற கார் வாங்கிட்டா அப்படியே ஓட்டிட்டு போலான்னு. கார் வாங்கினவங்களுக்கு வச்சிருக்கவங்களுக்கு தான் தெரியும். சரி பரவாயில்ல, நம்ம 2 லட்சத்துக்கு பழைய கார் வாங்கிக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு? 2 லட்சத்துக்கான 2 லட்சத்துக்கு நீங்கள் வாங்கும் போது என்ன நடக்கும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு டாக்ஸ் 1000 ரூபாயாவது கட்டணும், இன்சூரன்ஸ் ஒரு 3000 ரூபாய் கட்டணும், பெட்ரோல் ஒரு மாசத்துக்கு 12,000 ரூபாய் செலவு பண்ணணும், சர்வீஸ் ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாய் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு நீங்க
20,000 ரூபாய் செலவு பண்ணணும். எவ்வளவு செலவு பண்ணணும்? 20,000 ரூபாய். அப்படின்னா மாசத்துக்கு குறைஞ்சபட்சம், குறைஞ்ச ரேட்டு 2 லட்சத்துக்கு வாங்கினா நீங்க 40, 50க்கெல்லாம் கார் வாங்கினீங்க, முடிஞ்சு போயிருவீங்க. அது உங்களை தினம் ஒர்க் ஷாப்ல தான் நிற்கும். அது செலவு பண்ண வைக்கும், ரொம்ப செலவு வைக்கும். ஒரு 2 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் செலவாகும். தோராயமாக 2,000 ரூபாய் செலவாகும். 5 வருஷம் கழிச்சு அந்த வண்டி எவ்வளவுக்கு விற்கலாம்னா ஒரு 50,000, ஒரு 30,000க்கு தான் விற்க முடியும். அப்போ மொத்த நஷ்டம் எவ்வளவு தெரியுமா? 2,75,000 ரூபாய் நஷ்டம். 5 வருஷத்துல ஒரு கார் வச்சிருக்கிறவங்களுக்கு 2,75,000 ரூபாய் நஷ்டம். அல்லேலூயா. அப்ப என்ன செய்யலாம்? ராஜா மாதிரி போலாம் கால் டாக்ஸில. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி வண்டி வச்சிருக்கிறதெல்லாம் லாபத்துக்காக இல்ல, வசதிக்காக. அவங்கவங்க சொந்த வண்டி வாங்குறது எதுக்கான? வசதிக்காக. நினைச்ச நேரம் போலாம், நினைச்ச நேரம் இடத்துல நிறுத்தலாம், நினைச்ச நாள் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த கால்குலேஷன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா டாக்ஸி வந்து ரொம்ப கம்மி. அப்ப கொடுக்கறது உங்களுக்கு பெருசா தோணும். ஆனா நீங்க முதல் போடல, முதல்ல நீங்க என்ன போடல? முதல் போடல, பெட்ரோல் போடல, டாக்ஸ் கட்டல, மெயின்டெனன்ஸ் பண்ணல. நீங்க கோயம்புத்தூர் போறதுக்கு 700 ரூபாய் கொடுத்தா ராஜா மாதிரி கோயம்புத்தூர்ல போய் செய்யலாம், இறங்கிடலாம். அல்லேலூயா. கணக்கு பாருங்க, செல்லும் செலவை கணக்கு பாருங்க. இதுக்கு நீங்க ஒரு கார் வாங்கிட்டா கார் நிறுத்துற மாதிரி வீடு பார்க்கணும், போர்ட்டிகோ உள்ள வீடு கட்டணும். ரோட்ல எல்லாம் இப்ப எல்லாம் புதுசா சட்டம் வந்துருச்சு தெரியுமா? உங்களுக்கு ரோட்ல எல்லாம் கார் நிறுத்தினாலும் நீங்க ரோட்டுக்கு வாடகை கட்டணுமா? ரோட்ல எல்லாம் வண்டி நிறுத்த முடியாது. அப்ப நீங்க அது மாதிரியான வீடு, வாடகை வீடுன்னா போர்ட்டிகோ இருக்கிற வீடு வாடகை பார்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கன்னு சொல்றேன். சரியா? தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. கார் வாங்குறதுக்கு முன்ன நீங்க எல்லாரும் கார்ல வந்தா எனக்கு சந்தோஷம் தான். அட சர்ச்சை சுத்தி கார் நிக்குது, எனக்கு சந்தோஷம் தான். ஆனா அந்த கார்ல பெட்ரோல் போட்டுருக்கு நீங்க என்ன பாடுபட்டீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. செகண்ட்ஸ் வாங்க, புதுசு வாங்க. நீங்க இப்போ என்னுடைய மொபைல் வந்து ஒர்க் ஆகாம போயிருச்சு. ஒரு 2 வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் 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 தேடி தேடி ஆன்லைன்ல தேடுனா, அல்ல கடையில போய் தேடுனா 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு தான் ஓரளவுக்கு நல்ல மாடல் இருக்கு. எங்க கிறிஸ்டினாவே 20,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. கிருஷ்ணா வந்திருக்கியா? 20,000க்கு வாங்கியிருக்கு. நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் தெரியுமா? 12,000 ரூபாய்க்கு வாங்கினேன். வெறும் 12,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கினேன். அது ஓடத்தான் செய்யுது, நல்லா தான் ஓடுது. அது ஒரு 3-4 வருஷத்துக்கு ஓடும். நான் முதல்ல வாங்கினேன், ஒரு 5 வருஷம் ஓடிச்சு. இப்போ ஒரு 12,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன். 12,000 ரூபாய் மொபைல்லையும் கிருஷ்ணா என்ன செய்யறாளோ அதை நான் செய்வேன். 20,000 ரூபாய்க்கும் அவன் என்ன செய்யறா அதை நான் செய்வேன். ஒன்றும் பெரிய இது இல்லை. ஏன் வாங்கணும்? யோசித்து பாருங்க, யோசித்து வாங்க. ஒவ்வொரு வேஸ்ட் உபயோகமா ஒரு காரியத்துக்கு செலவு பண்றோம்னா அது ஓகே. ஆனா அனாவசியமா இப்ப நம்ம பையங்களுக்கு என்ன, பைக் வாங்கினா நல்லதுதான். ஒரு பையனுக்கு ஒரு பைக் இல்லைன்னா அவன் பையனே கிடையாது அப்படிங்கிற நாள் வந்துருச்சு. ஆனா புல்லட் வேணும்னு நினைக்கிறான் பாருங்க, 350cc புல்லட் பைக் அப்படின்னு நினைக்கிறான்ல. இதுதான் ஆசை. புல்லட்ல போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆசை. தேவைக்கு வாங்குங்க, தேவைக்கு எல்லாமே வாங்குங்க. உங்களால முடிஞ்சா வாங்க. கணக்கு பாருங்க, முதல்ல கணக்கு பாருங்க, கணக்கு பார்த்து செய்யுங்க. வீட்டுல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஏசி வாங்கினோம். நாங்களும் 2-3 தடவை சர்வீஸ் பண்ணிட்டோம். இந்த தடவை ஓடவே இல்லை. சர்வீஸ் பண்றவன் வந்தான், வந்து பார்த்துட்டு இதுக்கு ஸ்பேரே கிடைக்காது, 15 வருஷத்துக்கு முன்னால உள்ளது, இதுக்கு ஸ்பேரே கிடைக்காதுன்ட்டு கம்பெனிக்காரனே போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்கியிருக்கலாம். இந்த மாசம் மட்டும் 60,000 ரூபாய் என்னுடைய பென்ஷன் வந்தோம்னா 60,000 ரூபாய் ஊழியக்காருடைய பிள்ளையுடைய படிப்புக்கு அனுப்பியிருக்கேன். 2 ஏசி வாங்கலாம். ஆனா வேண்டாம், ஊழியக்காருடைய பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப முக்கியம். நம்மளால முடிஞ்சதை செய்யணும். 60,000 ரூபாய் அந்த பிள்ளைகளுக்கு அனுப்பியிருக்கேன் இந்த மாசம். எந்த ஒரு காரியத்தையும் எதுக்கு செலவு பண்றோம், எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. கணக்கு பார்க்காம செய்யாதீங்க. வேஸ்டான காரியத்துக்கு செலவு பண்ணாதீங்க. சில வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்காங்க 15,000 ரூபாய். அதுக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா? பால் பாக்கெட் மேக்சிமம் இருக்கும். பால் பாக்கெட் தான் மேக்சிமம் இருக்கும். உங்க பால் பாக்கெட் வைக்கிறதுக்கு 15,000 ரூபாய்க்கு டிவி, அது மேல கரண்ட் சார்ஜ் ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய். பால் பாக்கெட் வைக்கிறதுக்கு தேவையா? தேவையான வாங்க. தேவையை உங்களால முடியும், கட்ட முடியும். உங்களுக்கு தேவை என்றால் எந்த ஒரு பொருளையும் வாங்கலாம். வாங்கிறதுக்கு முன்ன அது நமக்கு தேவைதானா, கண்டிப்பா இது இல்லாம வாழ முடியாதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க.
அதுக்கு பிறகு அதை வாங்குவதிலும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. எல்லா பொருளும் யூஸ் அண்ட் த்ரோ தான் இப்ப வருது. எல்லா பொருளுமே யூஸ் அண்ட் த்ரோ. கார் கூட இனி 15 வருஷம் லைஃப்னா அதுக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. யூஸ் அண்ட் த்ரோ தான். அதுக்கு பிறகு காரை தூக்கி தான் வீசி தான் எரியணும். அப்போ நம்ம வாங்குற பொருள் அது திரும்ப நம்ம ரிப்பேர் பண்ண முடியாத நிலைமைக்கு தான் இப்ப இருக்கு. எல்லாமே புதுசா மாத்திட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த பொருள் தேவைதானா, அது இவ்வளவுக்கு வாங்கலாமா அப்படின்னு கொஞ்சம் கணக்கு பார்த்து செய்யுங்க. இல்லாவிட்டா அவங்க நிம்மதி போயிடும். தயவு செய்து சொல்றேன். அது காரா இருக்கலாம், அது வீடா இருக்கலாம். சிலவங்க கல்யாணத்துக்கு செலவு பண்றாங்க. கல்யாணம் பண்றதுக்கு எங்க இல்லாம கடனை வாங்கி கல்யாணம் பண்ணுவாங்க. அப்புறம் கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியே போயிட்டு வரலாம்னா எப்படி போறது பெட்ரோலுக்கு போகணும் அல்லது கடைக்கு போனா அதுக்கு செலவாகும். யார் கல்யாணம் பண்ணலாம்? குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் மாதம் வருமானம் இல்லாட்டி கல்யாணமே பண்ணாத. நான் கூட இந்த எனக்கு இப்போ மானேஷ ரொம்ப பிடிக்குது. மானேஷுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறேன். ஆனா அவன் தசவாக இன்னும் 3,000 ரூபாய் இல்லை. அதை வச்சுதான் நான் பாக்குறேன். அதை வச்சுதான் அவன் 30,000 ரூபாய் வருமானம் இல்லை அப்படின்பா. எல்லாரும் அப்படிதான். ஒரு 30,000 ரூபாய் இல்லாம ஒருத்தன் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. உங்க பையன் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. சரியா ஜெயக்குமார் பிரதர்? பையன் 30,000 சம்பாதிக்கணும், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு ஒரு வீட்டை பார்த்து தனியா வச்சிடணும். நான் இனிமேல் இந்த ஜாக்புரன் அவங்க சர்ச்சில் அப்படிதான். கல்யாணம் பண்ணி வச்சா முதல்ல வீடு பார்த்துட்டீங்களா தனியா? ஆமாங்க, ரொம்ப முக்கியமா அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நாள் தனியா விட்டுருங்க. இப்ப கல்யாணத்துக்கு முன்னே வீடை பார்த்து அப்படின்னா தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லணும். இனி ஏன் தெரியுமா? இந்த கூட்டு குடும்பம் நடக்கவே நடக்காது. ரெண்டாவது, கடன் வாங்கி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கடனை கட்டு, நீ கட்டு அப்படின்னு விட்டுருவீங்க. அல்லது அப்பா அம்மா கட்டுவாங்க. ரொம்ப சிக்கலுங்க. சொந்த வீடு இஎம்ஐ இல்லை என்றால் 20,000 ரூபாய். சொந்த வீடு இருக்கு, இஎம்ஐ இல்லை அப்படின்னா 20,000 ரூபாய் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கலாம். இஎம்ஐ இருந்தால் இஎம்ஐ பிளஸ் 20,000. 20,000 வருமானம் உள்ளவர்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அப்போ 20 பிளஸ் 10 என்ன ஆயிடுச்சு? ஆனா அதை நம்ப கூடாது. ஒரு வருஷம் தான் நம்பலாம். அந்த 10,000 எவ்வளவு நாள் தான் நம்பலாம்? ஒரு வருஷம் தான் நம்பலாம். அதுக்கு மேல நம்ப முடியாது. அதனால நீங்களாவே 30,000 ரூபாய் சம்பாதிச்சாதான் கல்யாணம் பண்ணணும். அது வரை ஒருத்தனும் கல்யாணம் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா குறைந்தபட்ச செலவு 20,000 ரூபாய் வருது. வீட்டு வாடகை வேணும், எங்க போகணும் வரணும். நிறைய பிள்ளைகளை குடும்பத்துல கல்யாணம் பண்ணி வச்சவங்களை பார்த்து என்ன இதுவரையிலும் இந்த கோயம்புத்தூர் கூட கூட்டிட்டு போலங்க. என்ன இந்த சாந்தின்னு சாந்திக்கே கூட்டிட்டு போறாங்க. மேக்சிமம் எது வர போறாங்க? அந்த சாந்தியில போய் 20 ரூபாய்க்கு சாப்பாடு, அந்த பக்கத்துல போய் இதுல ஊஞ்சல்ல ஆடுறது. அட கடவுளே, இதுக்காக கல்யாணம் கட்டி பண்ணீங்க? ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணா அப்படி கூட்டிட்டு போய் டவுன்ல போய் ஒரு நாள் ஒரு நல்ல ஹோட்டல்ல ஒரு நல்லா சாப்பிட்டு ஒரு சுத்திட்டு வந்தா பிள்ளைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீ வெளியவே கூட்டிட்டு போலன்னா காசு இல்ல. உன்னை யாரு கடன் வாங்கி கல்யாணம் பண்ண சொன்னா? நான் என்ன சொல்றேன்னா, கடன் வாங்கி கல்யாணம் பண்ணாங்க. அடுத்த ஸ்லைடு என்ன சொல்லுது? யார் கல்யாணம் பண்ணலாம்? கல்யாணத்துக்கு சேர்த்து வைத்தவர்கள் சேர்த்து வைத்ததை செலவு செய்யலாம். யாரும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணம் வாங்கி கடன் வாங்கி கல்யாணம் பண்றவங்க மொத்தத்துல 50,000 ரூபாய் செலவு பண்ணலாம். எவ்வளவு? 10,000 ரூபாய் ட்ரெஸ்ஸுக்கு, 35,000 ரூபாய் எதுக்கு? சாப்பாட்டுக்கு, மற்ற செலவு 5,000. அப்படி 50,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணு. வேற கல்யாணமே பண்ணலன்னா என்ன செய்வாங்க? அப்புறம் வேற ஏதாவது ஆயிடும். அதனால அதுக்கெல்லாம் போக வேண்டாம். 50,000 ரூபாய் வாங்கி கடன் பண்ணுங்க. ஆனா அதை 10 மாசத்துல கட்டி முடிச்சிருங்க. 11வது மாசத்துல வேற செலவு வருது. அதனால 50,000 தான் செலவு பண்ணணும். சரியா? ஆமா. ஆனா அப்படி இல்லாதவங்களுக்கு நாங்க இலவச திருமணம் பண்ணி வைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சர்ச்சு உங்களுக்கு இலவச திருமணம் பண்ணி வைக்கும். கண்டிப்பா வசதி இல்லாதவங்களுக்கு, அப்படிப்பட்டவங்களுக்கு, நெருக்கத்தில் இருக்கவங்க பண்ணி வைப்போம், சந்தேகமே இல்லை. ஆனா நீங்க பிளான் பண்ணக்கூடாது, நாங்க தான் பிளான் பண்ணுவோம். சாப்பாடு போடுவோம், எல்லாம் செய்வோம், அதை நாங்க தான் பிளான் பண்ணுவோம். அப்படிதானே? சொந்த வீடு இல்லாதவர்கள் வீட்டுக்கு அட்வான்ஸ், அது வசதியற்றவர்களுக்கு இலவச திருமணம். ஆனால் நீங்க கடன் வாங்கக்கூடாது, நாங்க தான் தீர்மானிக்கிறது எப்படி செலவு பண்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி என்ன வேணும்?
ஏன் தெரியுமா? இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? நடைமுறையில ரொம்ப சிக்கல்ல மாட்டியிருக்காங்க நிறைய பேரு. உலகத்திலையும் சொல்றேன், சபைக்குள்ளேயும் சரி, எல்லா இடத்துலையும் சொல்றேன். யாருக்காகவும் இந்த மெசேஜ் இல்ல, எல்லாருக்காகவும் இந்த மெசேஜ். ஏன்னா நாளைக்கு இதை செய்ய போறாங்க, அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு அதானே இந்த பொருளாசை ஆகிய எச்சரிக்கை. ஆனா அதை பத்தி வசனம் என்ன சொல்லுது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. எபிரேயர் 13 5 வசனம். எபிரேயர் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். எண்ணுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். இதையெல்லாம் நீங்க படிக்கிறது இல்லையா? எனக்கு இருக்கிறது போதும். அல்லேலூயா. அந்த போதும் என்கிற பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த ஒரு மனசு வேணுங்க. போதும், எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு இருக்கிறது போதுங்க, இதுக்கு மேல ஆண்டவர் கொடுத்தா கொடுக்கட்டும், இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதுல வந்தாதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்த வசனம் 7வது வசனம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம். அல்லேலூயா. ஒன்று கொண்டு வந்ததில்ல, ஒன்று கொண்டு போக போறது இல்ல. கீழே வாசிக்கலாம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால், உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அது போதும் என்று இருக்க கடவோம். அல்லேலூயா. அது போதும்னு நினைங்க. நான் வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடியில ஒரு காரியத்தை சொன்னேன். எங்க ஆண்டவர் நமக்கு வீட்டை கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் நமக்கு கார் கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் நமக்கு பைக் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை மத்தேயு 6:33 இப்படி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, 32 வசனம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எதெல்லாம் நமக்கு வேண்டியதோ அதையெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வேணுங்கிறது எல்லாம் அவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. சொல்லுமா? வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார். நமக்கு எது தேவை என்று ஆண்டவருடைய உள்ளத்திலே எண்ணம் இருக்கிறதோ அதை எல்லாம் அவர் நமக்கு தருவார். அதுவும் கூட தருவார். என்ன சொல்லி இருக்குது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் ஆண்டவர் கூட கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவைக்கு மிஞ்சிய காரியங்களை நாம தான் செஞ்சுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவைக்கு மிஞ்சிய காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு உடையா நான் பாத்துக்கிறேன், உணவா தங்குமிடமா நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு மேல எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். அல்லேலூயா. சொல்லுமா? அந்த நாம பாத்துக்கிறதுல அங்க விஷயம் இருக்குது. அதனால தயவு செய்து இந்த காரியங்களை கொஞ்சம் கவனமாயிருங்க. கண்டிப்பா சொல்றேன், தயவு செய்து கடன் என்கிற வலையிலே விழுந்து விடாதீர்கள். கடன் என்பது ஒரு பயங்கரமான வலை. எங்க பார்த்தாலும் போர்டு தான் வச்சிருக்கான். வெறும் பேன் கார்டு இருந்தா உடனே 2 லட்சம் ரூபாயா போர்டு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் பேன் கார்டு இருந்தாலும் ஒருத்தன் சொல்றான் பேன் கார்டு இல்லாட்டாலும் தர்றேங்கிறான். ஒருத்தன் சொல்றான் சிவில் ஸ்கோர் இல்லாட்டாலும் தர்றேங்கிறான். என்ன பாருங்களேன். ஒரு போன் செய்தால் போதும். இப்ப மொபைல்ல நிறைய செயல் கடனை எல்லாம் வருது. மொபைல்ல போன் பண்ணாலே அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துரும். தப்பு இல்ல. அது வராதா? வரும். ஆனா மாட்டிட்ட பயங்கரமான வலையில விழுந்துட்டீங்க. பயங்கரமான வலையில விழுந்துருவீங்க. அதனால தயவு செய்து ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க வீடு கட்ட வேண்டாம் நான் சொல்லல. உங்களுக்கு அது தேவை என்று தெரிந்தால் பரமபிதா உங்களுக்கு தருவாரு. அது வர பொறுமையோடு காத்துருங்க. உங்களுக்கு ஒரு வாகனம் தேவை என்றால் ஆண்டவர் வாகனத்தை தருவார். உங்களுக்கு ஒரு தொழில் தேவை என்றால், தொழிலுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. தொழில் பண்றவங்க வாங்குவாங்க, கொடுப்பாங்க, ரொட்டேஷன் நிறைய இருக்கும். தொழில் வேற, இது சாதாரண குடும்பஸ்தருக்கு நான் சொல்ற காரியங்கள். அதனால கண்டிப்பா கடன் என்கிற வலையில விழுந்துடாதீங்க. அது உங்களை பயங்கரமான ஆழத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய நிம்மதியை கெடுத்துரும். குடும்பத்தை இழந்துருவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போயிருங்க. கண்டிப்பா கடன் வந்தாச்சுனாலே ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துரும். ரொம்ப கவனமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய சொல்லணும். அவர் சொன்ன மாதிரி 60 வசனம் எடுத்து வச்சிருந்த மாதிரி
நான் நிறைய வசனம் எடுத்து வச்சிருந்தேன். இந்த வாரம் அவருக்கு கொடுத்துடலாமான்னு தான் யோசித்தேன். ஆனா இது ரொம்ப அவசரமான காரியமா இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள யாராவது போய் மாட்டிட்டா, அதனால இந்த ஒரு வாரத்துல காப்பாத்திடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதனால உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்றோம். நீங்க வலையில விழுந்துடக்கூடாதுன்னு நாங்க ஜெபம் பண்றோம். ஆனா நீங்களா போய் விழுந்தா நாங்க என்ன செய்யறது? அதனால தயவு செய்து இதுல கொஞ்சம் கவனம் செலுத்த. வீடு, காரு, கல்யாணம், இது முக்கியமான 3 காரியங்கள். அது மாதிரி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. உங்க பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள்னா லோன் வாங்கி படிக்க வைங்க, தப்பு இல்லை, லோன் கிடைக்குது. ஆனா அதுக்கு தமிழே படிக்க தெரியாது. அந்த காலேஜில் சேர்த்து காலேஜை விட்டு திரும்ப வருமானே சந்தேகம். அந்த பிள்ளைய லோன் எடுத்து படிக்க வைக்க கூட. நல்லா படிக்கிற பிள்ளை, வேற வழியே இல்லை, பிள்ளை நல்லா படிக்கும், தைரியமா செய்யுங்க. ஆனா அதுவும் ஒரு கடன்ல தான் பிள்ளைய தள்ளுறீங்க. அந்த பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே கடனை கட்டணும், சம்பாதிக்கிறதுக்கு முன்னே கடனை கட்டணும், அது கடன்லே வாழும். இதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஞானம், அறிவு எல்லாம் இருக்குது. அதனால தயவு செய்து எல்லாவற்றையும் நிதானித்து தயவு செய்து கவனமா செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. ஒரே ஒரு தீர்மானத்தையாவது எடுப்போம். இனிமே கடன் என்கிற வலையில விழமாட்டேன். விழுந்துட்டேன், ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆச்சு, நடந்துருச்சு ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனையின்படி இந்த கடன்ல இருந்து விடுபடுங்க. இனி கடன் வாங்க மாட்டேன்னு முடிவு பண்ணுங்க. கடன் இல்லாம வாழ கற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு பெரிய நிம்மதியா இருக்கும். உலகத்துல யார் நிம்மதியா வாழ்றாங்கன்னா, எவன் ஒருவனுக்கு கடன் இல்லையோ அவன் நிம்மதியா வாழுகிறான். அதனால தேவனுடைய ஜனங்கள் நிம்மதியாக வாழ ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாருங்கன்னு கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைத்த பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஏற்ற வேளையிலே இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறேன். ஆண்டவரே, நீ சொன்னதை சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு அதற்கான ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து எங்களுடைய ஜனங்கள் கடன் இல்லாமல் வாழ, ஞானமாய் வாழ, புத்தியோடு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.